இப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தெளிவாக முன்கூட்டியே கணித்துட்டார் விஜய். உங்கள் எண்ணம் இப்போ நிறைவேறிச்சா சிஎம் சார்? 8:15க்கு உயிர் பலியாகிறது. 8 மணிக்கே செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு வருகிறார். 8:30க்கு அன்பின் மகேஷ் வருகிறார். 8:45க்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. 1 மணிக்கு ஸ்டாலின் வந்துடுறாரு. துபாய் சென்ற உதயநிதி இன்றைக்கு வர்றாரு. என்னடா பண்ணுறீங்க? கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்டோர் சாராயம் குடித்து துடித்து இறந்த போது கூட நம்ம அன்பின் மகேஷ் அவர்கள் கல்லு மாதிரி இருந்த மனுஷனை இப்போ எந்த அளவுக்கு அழுவச்சிட்டா இருப்பாருங்க. அதெல்லாம் விடு. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு சிஎம் வந்தாரா? வரல. லாக்அப் டெத் ஆன அஜித்குமார் வீட்டுக்கு சிஎம் வந்தாரா? வரல. வீடியோ காலில் வந்து பேசிட்டு போனார். இனத்தை சேர்ந்த கவின் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதனா அறிக்கை தெரிவித்தாரா? அதுவும் கிடையாது. இதுக்கெல்லாம் வராதவர் முன்கூட்டியே இதெல்லாம் ஒரு பக்காவான பிளானை போட்டு சரியான கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டார் சிஎம் சார். உங்கள் அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை உயிர் போச்சு ஞாபகம் இருக்கா? காவல்துறை அடக்குமுறையை வைத்து மக்களை அடித்தே கொன்றீங்களே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை உயிர்களை எடுத்தீங்க? நீங்களாம் மனுஷங்க தானேயா? நீங்கள் அரசியல் பண்ண மக்களோட உயிர் தான் கிடைச்சது அவங்களுக்கு. எந்த கட்சிகளும் அது ஒரு நெருக்கடி. ஆனால் தாவேக்காக மட்டும் சரிங்க. அது ஏன்? விஜய் அரசியலுக்கு புதுசு தான். விஜய்க்கு அரசியல் பேச தெரியல. விஜய்க்கு ஒரு தத்துவம் இல்லை, அவர் கட்சியில் ஒரு கொள்கை இல்லை, வரலாறு ஒன்றுமே கிடையாது. ஆமாம். ஆனால் அதை நீங்கள் அரசியலாக மோதாமல் ஏன் மக்களோட உயிரை எடுக்கிறீங்க? நீங்கள் அரசியல் பண்ண மக்களோட உயிர் தானே கிடைச்சிது. உச்ச நீதிமன்றத்துலேருந்தும் உத்தரவு வந்துடுச்சு. எல்லா கட்சிக்கும் விதிமுறை அளிக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக கட்சிக்கும் விதிமுறையை அளிங்க. உச்ச நீதிமன்றத்துலேருந்து உத்தரவு வந்த பிறகும் நீங்கள் மக்கள் கூடுற இடத்த அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு இடத்த தரீங்க. இதுவே ஐயா ஸ்டாலின் நீங்கள் வந்தால் இது மாதிரியான ஒரு இடத்த உங்களுக்கு தருவாங்களா?